Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh Science Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC prelims. Okay, so topic என்னன்னு பார்க்கறப்ப the Denmark Strait Cataract. Okay, so the cataract னா என்னன்னு நம்ம நியூஸ்ல வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் the Denmark Strait Cataract ஓட அந்த ஃபீச்சர்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? So நியூஸ்ல பார்க்கறப்ப deep beneath the Arctic waters between the Greenland and the Iceland lies in the world's largest waterfall, hidden from sight but crucial to the Earth's climate. The Denmark Strait Cataract, underwater giant, defied conventional understanding of waterfalls, influencing global ocean circulation and the shaping ecosystem despite its invisible and silent presence. Okay, so அந்த cataract என்ன சொல்லி பார்க்கறப்போ ஒரு underwater waterfall. Okay, so அந்த இருக்கக்கூடிய வாட்டர்ஃபாலை பத்தி நமக்கு வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன் ஜியாகிரபி a cataract is a waterfall, especially one that's large and rushes over a steep surface. ஓகேவா? ஸோ நார்மலான வாட்டர் ஃபாலுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அந்த இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான். ஓகே, ஸோ நார்மலான வாட்டர் ஃபால் என்ன பண்ணணும்னா, ஒரு நார்மலான ஒரு இதுல ஒரு ஹில் ஏரியால இருந்து என்ன பண்ணா அதோடைய ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு இதுதான் வாட்டர் ஃபால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த ஸ்டீப் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு வந்து கீழே டவுன்வோர்டா நமக்கு வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதுதான் என்ன கேட்டராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அண்டர் வாட்டர் சேனல் பிட்வீன் த ஐஸ்லாண்ட் அண்ட் கிரீன்லாண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்லாண்டுக்கும் கிரீன்லாண்டுக்கு நடுவில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் டெக்னிக்கலி த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால் வித் வாட்டர் ஸ்பங்கிங் 3500 meters down the slope from the top of the cataract to its bottom. ஓகேவா? ஸோ டெக்னிக்கலா பாக்குறப்ப ஒரு வாட்டர் ஃபால் என்னன்னா ஒரு டாப் லெவல் வந்து இருக்கணும், அது வந்து கீழே ரீச் ஆக கூட ஒரு பாட்டம் லெவல் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து மெஷர் பண்றப்ப நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் வந்து எது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப ரீசனா பார்த்தோன்னா ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ் தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்டா இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்றப்ப இது வந்து அதை விட கொஞ்சம் ஹைட்டான வாட்டர் ஃபால் தான். ஓகேவா? ஸோ 3500 meters சொல்லி பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் 3.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ வித் வெர்டிகல் ஃபால் மெஷரிங் 6600 feet, it is over 3 times the height of Angel waterfalls. Okay, so world's tallest land based waterfalls அதை விட 3 times இது வந்து ரொம்ப லாங்கஸ்டா இருக்கும். ஓகே, ஹைட்டஸ்ட் ஏஞ்சல் வாட்டர்ஃபால் இது ஸ்டாண்ட் ஓவர் 3200 feet. ஓகேவா? ஸோ வந்து ஏஞ்சல் ஃபால்ஸோட ஹைட் தான் வந்து 3200 feet. ஓகே, அது கூட கம்பேர் பண்றப்ப இது ஆல்மோஸ்ட் 3 times வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. So glaciers carved out Denmark Strait Cataract between the 17,500 to 11,500 years ago during the last ice age. Okay, so இந்த பர்டிகுலர் கேட்ராக்ட் வந்து எப்போ வந்து அது வந்து மேக் ஆயிருக்கும் இல்லைன்னா கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த டைம்ல இருந்த கூட கிளேசியர்ஸ். ஓகே, அந்த கிளேசியர்ஸ் வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரைட் மூலமா வந்து மூவ் ஆகுறப்பதான் இந்த கேட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டியூரேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 17,500 to 11,500 அந்த பீரியட்ல வந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? So the waterfall straddles the Arctic Circle and funnel polar waters from the Greenland, Norwegian and Iceland seas into the Irminger Sea. ஓகேவா? ஸோ இது வந்து பாக்குறப்ப இந்த பர்டிகுலர் கட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து குளோபல் ஓஷன் சர்ஃபேஸ் அந்த சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓஷன் வாட்டர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு. முக்கியமா பாக்குறப்ப அந்த ஆர்டிக் ஓஷன் கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை வந்து ரோலும் வந்து முக்கியமா வந்து இந்த பர்டிகுலர் கட்ராக்ட் வந்து பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாக்குறப்ப நமக்கு வந்து டென்மார்க் ஸ்டேட்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேப் வந்து ஜியாகிரபியில நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மேப் பேஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து பிளேஸ் வந்து கேட்பாங்க, டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஸோ அது வந்து எதா வேணா இருக்கலாம். ஸோ இப்படி பாக்குறப்ப நமக்கு வந்து டென்மார்க் ஸ்டேட்டா கூட கேட்கலாம். ஸோ டென்மார்க் ஸ்டேட்னு சொல்லி பாக்குறப்ப ஐஸ்லாண்டுக்கும் கிரீன்லாண்டுக்கும் நடுவில் கூட ஸ்டேட் தான் வந்து இது. ஸோ அதை பத்தியே பாக்குறப்ப இங்க வந்து கிரீன்லாண்ட் சி, அதுக்கப்புறம் பேரன் சி, நார்வேயன் சி, அதுக்கப்புறம் நார்த் சி, அட்லாண்டிக் ஓஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஓஷன் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஓஷன் கரண்டோட அதோட சர்க்குலேஷன்ல வந்து இந்த பர்டிகுலர் அந்த டென்மார்க் ஸ்டேட் கட்ராக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஓகேவா? ஸோ தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் ஸ்டேட் செப்பரேட்ஸ் வித் 2 nations. ஓகேவா? ஸோ பாக்குறப்ப கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், டென்மார்க் அண்ட் நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க், டென்மார்க் அண்ட் ஐஸ்லாண்ட். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன பண்ணாங்கன்னா சப்போஸ் நீங்க வந்து தெரியல அப்படின்னா டென்மார்க் அப்படிங்கிற நேமை பார்த்துட்டு இது வந்து டென்மார்க் கண்ட்ரிக்கு நம்ம பேர் வந்து இருக்கலாம் அப்படி மாதிரி நமக்கு வந்து தெரிய வரும். பட் அந்த மாதிரி இல்லாம இது வந்து கிரீன்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் வந்து டென்மார்க் ஸ்டேட் அப்படிங்கிற நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிய வருது. ஓகே, ஸோ ஆன்சர் வாஸ் ஏ.
ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டென்மார்க் ஸ்டேட் கேட்டராக்ட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த கேட்டராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது கைண்ட் ஆஃப் ஒரு வாட்டர் ஃபால் தான். பட் இந்த வாட்டர் ஃபால் வந்து எங்க இருக்குன்னா டீப் பெனித் ஆர்டிக் வாட்டர்ஸ். ஓகே, ஆர்டிக் வாட்டர்ஸுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால் தான் நமக்கு இந்த டென்மார்க் ஸ்டேட் வாட்டர் ஃபால் கேட்டராக்ட். ஓகேவா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறப்ப அந்த ஓஷன் வாட்டர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதோட ஃபார்மேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி இது ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் இதோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ மேபி பிலிம்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல வந்து ஓகே இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video and then bye from Ganesh IAS Academy. Thank you.